எனக்கு என்னமோ இது 1000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இங்கெல்லாம் ராஜாக்களா இருந்திருப்பாங்களோ? பார்த்த இடம் மாதிரி இருக்கா? என்ன சொல்லுங்க? என்னங்க அந்த சிலைக்கு கண்ணே கிடையாதா? அது இல்லாம இருக்கிறது நீங்க செஞ்ச புண்ணியம். என்ன சொன்னீங்க? அதோட வெளிச்சத்தை நேருக்கு நேரா ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. அதையும் மீறி பார்த்தவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது. வந்த வேலையை மட்டும் செய்யணும். தேவையில்லாம கேள்விகள் கேட்டா வேண்டாத விளைவுகள் ஏற்படும். இதோட கொடூரத்தை நல்லா தெரிஞ்சவனா? தெரியல, இது லென்ஸ் வழியா தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சிலையை பாரு, எவ்வளவு அகோரமா இருக்குல்ல. இவ்வளவு பிரமாதமான இடத்த நம்ம தான் முதல்ல பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்குல்ல சார்? இருக்காதா பின்ன? இத வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அலையாதடா, இந்த ஆராய்ச்சியை மட்டும் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னா இந்த உலகமே நம்மளதான் திரும்பி பார்க்க போகுது. உன்னை பாராட்டுற எவனோ ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டான். ஒழுங்கா பணம் சம்பாதிக்கிற வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டீங்களா? முதல்ல வந்த வேலையை பாருங்க. மெரிசா, சாரா, இது உருவாகி 2000 வருஷம் இருக்கும். இதுல அப்படிதான் போட்டிருக்க. கல்லால செய்யப்பட்ட இந்த சிம்மாசனத்துக்கு அடியில நிச்சயம் ஒரு சுரங்க பாதை இருக்கணும். அதுக்குள்ள புதையில் இருந்தே ஆகணும். சும்மா வாய்க்கு வந்தபடி வளராத பேட்ரிக். ஏய், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைங்க தான், நிஜம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த பையனோட குரங்கு புத்தி உனக்கு வந்துச்சா என்ன? டூரிசம் வளரணுங்கிறதுக்காக இங்க அது இருக்கு இது இருக்குன்னு இவங்களா ஏற்படுத்துற ரூமர்ஸ் இது, அவ்வளவுதான்.